உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அமைச்சரவையில் இடம். இது திரு திருமாவளவனுடைய ரீசன்ட் அதிரடி. சமீபத்தில் பல்வேறு பரபரப்புகளுக்கு வித்திட்டிருக்கிறார் திரு திருமாவளவன். தன்னுடைய மது போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக திரு விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அவர் அழைப்பு விடுக்க இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க, திரு திருமாவளவன் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த வீடியோவானது மற்றொரு பரபரப்புக்கு வித்திட்டிருக்கிறது. இதில் கூடுதல் செய்தி என்னவென்றால், இந்த வீடியோ திரு திருமாவளவனால் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய பரபரப்பு செய்திகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வீடியோவுடைய பின்னணி முக்கிய அம்சங்களை எமது தலைமை செய்தியாளர் ராஜா விளக்க கேட்போம். ராஜா, ஓற்றி. விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டு அதை டெலீட் செய்துள்ளார். அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற அந்த முழக்கத்தை வைத்து பேசக்கூடிய அந்த வீடியோ, தொண்டர்களிடையே பேசக்கூடிய அந்த வீடியோ காலையில் 2 முறை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்து திரு தொல் திருமாவளவனுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்து டெலீட் செய்யப்பட்டுள்ளது. அது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பெரும் பரபரப்பையும் தற்பொழுது ஒரு பேசு பொருளாகவும் மாறியுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாட்டிற்கு, அதாவது கள்ளக்குறிச்சி நடைபெற உள்ள மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பாஜக தவிர்த்து அனைத்து கட்சிகளையும் திரு தொல் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் செய்தியாளர்கள் அவரிடம் கேட்கும்போது, அதிமுகவுக்கு அழைப்பு உண்டா என்று கேட்கும் பொழுது அவர்களும் பங்கேற்கலாம் என்ற தோணியில் அவர் அதற்கு ஒரு பதில் அளித்திருந்தார். அதற்கு உடனடியாக அதாவது திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரான திரு டி.கே. இளங்கோவன் ஒரு எதிர்வினையாற்றினார். அதிமுக அழைத்தது முறையல்ல என்று தெரிவித்திருந்தார். அதற்கு ஒரு பதில் சொல்லும் விதமாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு டி. ஜெயக்குமார் இதுபோல் அழைத்தது எந்தவித தவறும் இல்லை, நல்ல நோக்கத்திற்காக அழைத்துள்ளார். இருந்த போதும் கட்சி தலைமையிடம் அதை முடிவு செய்யும். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் தற்பொழுது உரசல் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார். இப்படி இது தொடர்ந்து இது பேசு பொருளாக இருந்தது. இதற்கு அமைச்சர்கள் முத்துசாமி அதற்கு பதிலளித்தார். அதே போல அமைச்சர் ரகுபதி அதற்கு பதிலளித்தார். அதே போல பாஜகவின் சார்பாக மத்திய அமைச்சர் திரு முருகன் மற்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் திருமாவளவன் திமுகவை மிரட்டுகிறார் என்ற தோணியில் எல்லாம் அவர்களும் அதற்கான பதிலை அளித்திருந்தனர். அதற்கு ரகுபதி யாரும் திமுகவை மிரட்ட முடியாது, முதலமைச்சருடன் ஒரு நல்லெண்ண அதாவது சுமூகமான உறவில் திரு திருமாவளவன் உள்ளார் என்று அவர் ஒரு பதிலளித்தார். இப்படி தொடர்ந்து இந்த அதாவது திமுக அதே போல விடுதலை சிறுத்தைகள் இடையிலான இந்த சிறு அளவிலான இந்த உரசல் என்பது இருந்து கொண்டிருந்ததாக தான் பொதுவெளியில் உள்ள அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது திருமாவளவன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தொண்டர்களிடையே பேசிய வீடியோவை அப்லோட் செய்து தற்பொழுது அதை டெலீட் செய்துள்ளார். அதனுடைய சாரம்சம் அரசியலிலும் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்று அவர் தொண்டர்களிடையே பேசியதுதான். ஆகையால் 2016ஆம் ஆண்டு கூட மக்கள் நல கூட்டணியை அவர் மக்கள் நல கூட்டணியில் பயணித்து கூட்டணி ஆட்சி என்ற அந்த முழக்கத்தை எடுத்து மக்கள் நல கூட்டணியில் பயணித்தனர். மக்கள் நல கூட்டணி தேர்தலிலும் போட்டியிட்டது. இந்த நிலையில் அதை தற்பொழுது நினைவு கூறுவது மிக பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே உள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் திரு கே.என். நேரு கூட திருச்சியில் பேசும் பொழுது 2021 சூழல் என்பது 2026இல் இருக்காது என்று அவர் ஒரு மறைமுகமாக தெரிவித்தார். அந்த சூழல் இருக்காது, ஆனால் அவர் கூட்டணியை தான் சொல்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் செய்தன. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது திரு திருமாவளவனுடைய ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த பழைய முன்பு பேசப்பட்ட அந்த வீடியோ தற்பொழுது அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்து தற்பொழுது டெலீட் செய்யப்பட்டுள்ளது. மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது. ஒருவேளை சில அரசியல் கட்சி தலைவர்களிடம், சில அரசியல் நோக்கர்களிடம் பேசும் பொழுது வருகின்ற 2026 தேர்தலில் அவர் இந்த முழக்கத்தை முன்வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தான் தற்பொழுது அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார் என்ற அந்த ஒரு கருத்தையும் பல்வேறு அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது இந்த திருமாவளவனுடைய வீடியோ என்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு.